ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே மொசார்ட் பீஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா ஜெனரல் வெல்ச் அப்படின்றவங்க அந்த வார் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கான். இங்கிலீஷ்காரன் அவளை பத்தி நல்லா சொல்லல, அவன் சொல்லியிருக்கான் மருது சகோதரர்களை பத்தி, அவங்களோட வீரத்தை பத்தி. அவன் சொன்னது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் கதையை சொல்ற மாதிரி இந்த கதையை சொல்லியிருக்கேன். சாருக்கு முன்னாடி நான் கதை சொல்றதுக்குலாம் நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அது சொல்றதே பெரிய கதையா இருக்கும் உங்களுக்கு. அது இல்லை, அப்படி இல்லை. எனக்கு அதாவது எனக்கு தான் தெரியுன்றது வந்து ஆணவம். எனக்கும் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு அதாவது சொல்லுவேன் நான் என்னோட, அதாவது பெரிய பெரிய ஆலமலை விருஷங்கள்லாம் இருக்குது உலகத்துல. அதாவது நான் திரைத்துறையாக இருக்கட்டும், நடனத்துறையாக இருக்கட்டும், அந்த விருட்சத்துக்கு முன்னாடி போயிட்டு நானும் ஒரு ஆலமரம் நட போறேன்றது வந்து ஒரு இது கிடையாது. நானும் ஒரு சின்ன ஒரு செடி நட்டுட்டு போறேன்றது வந்து ஒரு பணிவான அடக்கம். அந்த அடக்கத்தின் பேரில் நான் சொல்கின்றேன். இந்த ஒரு நடன இயலிசை நடன இந்த வடிவத்திற்கு ஒரு சின்ன வடிவம் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் கண்டிப்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இசையமைத்து டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்காட் நோவாப்பை பார்க்கும்பொழுது ஒரு கதக் நடனம், ஹைதர் அலியை பார்க்கும்பொழுது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் அமைத்து பரதநாட்டியத்தையும் கலந்து ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக இதை அமைத்து இருக்கின்றேன். நீங்க பெரியவங்களாம் வந்து இதை கண்டிப்பா இதை பார்த்து ஆதரவு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது இயல் இசை நாடக மன்ற உறுப்பினர் செயலாளர் உங்க விஜயதாயன்பன் என்னுடைய பள்ளியின் பேரிலும் என் பேரிலும் எனது குடும்பத்தின் பேரிலும் மாறாத பற்று வைத்திருப்பவர்கள். அவர்களை இரண்டொரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். சகல கலா வல்லவர் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகர் அருமை சகோதரர் மதுரை முரளிதரன் அவர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற திரைக்கதை, சினிமானா திரைக்கதை எப்படி இருக்கணும்னு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை ஏற்படுத்தின பெரும் மதிப்பிற்குரிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களே, அருமை மரியாதைக்குரிய மக்கள் குரல் ராம்ஜி அவர்களே, என்னுடைய துணைவர் இசையமைப்பாளர் கலைமாமணி தாயன்பன் அவர்களே, என் உடன்பிறவா சகோதரி சித்ரா முரளிதரன் அவர்களே, நான் மிகவும் பெரிய ஃபேன். யாருக்குன்னா முரளிதர் சாருடைய பொண்ணு காவ்யா, அப்படிப்பட்ட ஒரு டான்சர். எனவே காவ்யா வந்திருக்காங்க. காவ்யா அவர்களே, அதே போல காவ்யானுடைய கணவர் சாய் விக்னேஷ் எங்க வீட்டுக்கார மியூசிக்ல எல்லாம் வந்து பாடி, அதுவும் திருக்குறளை அவர் இசையமைச்சிருக்கிறாரு. பல திருக்குறளை எடுத்து பல்வேறு ராகங்கள்ல இசையமைச்சத தம்பி வந்து பாடி கலக்கிட்டார். அவ்வளவு பிரமாதமா. அவரை பத்தி சொல்றதுன்னா, காந்தாரானுடைய அந்த மெயின் தீம் சாங்க பாடினவர் சாய் விக்னேஷ். அப்பேற்பட்ட ஒரு கலை குடும்பம். எனவே அருமை தம்பி சாய் விக்னேஷ் அவர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இந்த பிரசாத் தியேட்டருக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் மியூசிக் பண்ணப்பெல்லாம் வந்திருக்கேன். அதுவும் 70 mm தியேட்டரில் 40 பீஸ் 50 பீஸ் ஆர்கெஸ்ட்ராவோட மலையாளத்தில் கொடிகட்டி பிறந்த ராகவன் மாஸ்டருடைய மலையாள படத்துக்கு அவர் அசோசியேட் மியூசிக் டைரக்டராக இருந்தப்ப அங்கே வந்து தாஸ் சாரு, சித்ராம்மா, வாணி ஜெயராம் எல்லாம் பாடம். இப்படி நிறைய இந்த தியேட்டருக்கு வந்திருக்கேன். குறும் படங்கள் பார்க்க வந்திருக்கேன், ஃபியூச்சர் ஃபிலிம் பார்க்க வந்திருக்கேன். ஆனால் இதுதாங்க முதல் முறை ஒரு நாட்டிய நாடகத்தை அறிமுகம் பண்றதுக்காக இப்படி ஒரு விழாவை பிரசாத்ல ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா, இதுலயும் முரளிதரன் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விஷயத்த பண்றாருன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் அத்தனையும் பார்த்துருக்கோம். நாங்க ஒரு 2-3 பார்த்துருக்கோம். அது வந்து ஸ்டேஜ்லயே ஒரு ஃபிலிம். இப்ப நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு, ரெக்கார்ட் பிரேக்கான ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அதுவும் பத்திரிகைக்காரர்களுக்கு நிச்சயமா தெரியும்.
மோடி முதல்ல வர்றதுக்கு முன்னால பிரச்சாரத்துக்காக ஒரே நேரத்துல மோடி அவர்கள் பல இடத்துல பேசணுங்கிறதுக்காக இந்த ஹாலோகிராம் டெக்னிக் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த ஹாலோகிராம் வந்தது. ஆனா இப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன ஆச்சரியம்னா, நாட்டிய மேடையில அவரே 2 வேஷம் பண்ணாரு. புலிகேசியாவும் பண்ணியிருக்காரு, நாகநந்தியாவும் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீன்ல வந்து போறது காட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 பேரும் மீட் பண்ற மாதிரி ஒரு சீனை சினிமால காட்டலாம். பல டெக்னிக் இருக்கு, டைரக்டர் இங்க இருக்காரு. ஆனா ஸ்டேஜ்ல நாகநந்தியும் புலிகேசியும் சந்திக்கிறாங்க. அதை எப்படி காட்டியிருக்காருன்னா, ரியலா அங்க நிக்கிறது முரளிதரன் அவர்கள் நாகநந்தி வேஷத்துல, அவர் கூட உரையாடல் அந்த கான்வர்சேஷன் வித் புலிகேசி அதே முரளிதரன் ஹாலோகிராம்ல. உங்க முகசுடிக்காக சொல்லல, நான் உண்மையில அசந்து போனேன். இப்படி ஒரு டெக்னிக்கை நாங்கெல்லாம் அரசியல்ல இருக்கிறவங்க, அரசியல்ல என்ன பண்ணலாம், எந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணலாம், பிரச்சார யுக்தியை எப்படி எப்படி புதுசா கையாளலாம்னு நாங்க யோசிப்போம். ஆனா நாட்டிய நாடக மேடையில இப்படி ஒரு டெக்னிக்கை புகுத்தி நீங்க பண்ணிருக்கிறது உண்மையில முரளிதரன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யுவர் டெடிகேஷன், யுவர் கான்சென்ட்ரேஷன், அந்த அளவுக்கு இந்த கலை மேல அவ்வளவு பற்று, அவ்வளவு ஆர்வம், எதையாவது சாதிக்கணுங்கிற வெறி. அதன் காரணமாகத்தான் இப்படி நான் நிறைய இயலிசை நாடக மன்ற உறுப்பினர் செயலாளர் அப்படிங்கிற முறையில நிறைய நாட்டியங்களுக்கு தலைமை தாங்க கூப்பிடுறாங்க, சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க, போய் அத்தனையும் பார்ப்பேன். சித்ராவுடைய பல ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எத்தனையோ நாட்டியத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். இதுல என்னன்னா, சித்ரா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் வேரியஸ் டீச்சர்ஸ் ஏதாவது 5 ஐட்டம் அன்னைக்கு பண்றாங்கன்னா அதுல 2 ஐட்டம் முரளிதரன் அவர்கள் இசையமைச்சு கம்போஸ் பண்ணி கோரியோகிராஃப் பண்ண ஐட்டமா நிச்சயமா இருக்கும். இந்த வர்ணம் கம்போஸ்ட் பை மதுரை முரளிதரன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பல்வேறு மேடைகள்ல நான் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு அதுலயும் அவர் திறமை வாய்ந்தவர், நாட்டியம் ஆடுவதிலும் திறமை வாய்ந்தவர், நடிப்பிலும் திறமை வாய்ந்தவர். அதனாலதான் இத பேலேன்னு சொல்லாம, நாட்டிய நாடகம்னு சொல்லாம மியூசிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஒருவேளை இயல் இசை நாடக உறுப்பினர் செயலாளருங்கிறதுனாலதான் என்ன இன்னைக்கு கூப்பிட்டாரோ என்னமோ தெரியல. ஏன்னா 2 அந்த பேர் ஒற்றுமை அப்படி இருக்கு. அந்த வகையில மிக சிறப்பான ஒரு கலைஞர். அதுவும் இந்த மருதிருவர் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. மருது சகோதரர்கள்னு நாம நிறைய அட்ரஸ் பண்ணுவோம் சொல்லுவோம், மருது பாண்டியர்கள்னு அட்ரஸ் பண்ணுவோம் சொல்லுவோம். ஆனா அந்த சகோதரர்களை அழகான அந்த தமிழ்ல அந்த யூசேஜ் இருக்கே, மருதிருவர். ஆஹா, எக்ஸலண்ட். அந்த வார்த்தையே, அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி நானே சொல்லிட்டு போனா டைரக்டர்லாம் இருக்காங்க பேசுறதுக்கு. முரளிதரன் சாருக்கு என் மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். உலகம் பூரா போய் பரத கலையை, தமிழ் பண்பாட்டை வளர்க்கறதுக்காக நீங்க எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் முயற்சிகள் தொடரட்டும், மென்மேலும் வெற்றிகள் உங்களுக்கு வந்து குவியட்டும் என வாழ்த்தி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசலாம். அதான் நீங்களாம் 50 வருஷத்துக்கு நீங்களா தான் பேசணும். அடுத்ததாக திரு தாயம்பன் சார் ஒரு 2 வார்த்தை பேசுற மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களுடைய நினைவு நாள் இன்று பிப்ரவரி 3. அவர் ஏன் அப்படி சொன்னார்? இந்திய சுதந்திர போராட்டம் வேலூர் சிப்பாய் கழகத்திலிருந்து ஆரம்பித்தது என்று வரலாற்றை
திரிவுபடுத்தினார்கள். உண்மையிலேயே அவர்கள் மறைத்தது சிவகங்கையிலே இருந்த மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், குயிலி, இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் அவர்கள் மறைத்து விட்டார்கள். அப்படி மறைத்ததைத்தான் இங்கே எடுத்து சொன்னார் திரு முரளிதரன் அவர்கள். இங்கே நான் நிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. கண்ணதாசன் அவர்கள் சிவகங்கை சீமை படம் எடுத்த போது அதுல அந்த மருத மரங்கள், 2 மருத மரங்கள் இருக்கும். அந்த மருத மரங்களை காப்பாற்றி, அந்த மருத மரங்களை போற்றி காப்பாற்றினவராக என்னுடைய தந்தையார் மறைந்த நடிகர் PS வெங்கடாஜலம் அவர்கள் நடித்திருந்தார்கள். அந்த ஷூட்டிங்க்கு நான் நெப்டியூன் ஸ்டுடியோவுக்கு போயிருக்கேன். மரத்தை வெட்ட வருவாங்க. TK பகவதியும் முஸ்தபா அவர்களும். எங்க அப்பா தடுப்பாரு. இது எங்களுடைய மருது சகோதரர்களா நாங்க நினைச்சு அவர் பகவதி சொல்லுவார், நான் தான் மருது ராஜா அப்படின்ட்டு எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி இது பண்ணுவாங்க. அந்த ஷூட்டிங் நான் சின்ன பையனா இருக்கும்போது போயிருக்கேன், 7-8 வயசுல. ஸோ அந்த மருது சகோதரர்களுடைய கதையை மருதிருவர் என்ற பெயரிலே நாடகமாக்கி அந்த அதற்கு உண்டான விஷயங்களை தேடுறாரு பாருங்க முரளிதரன் அவர்கள். எழுதினவர் ஒரு வெள்ளக்காரன். உடனே மோசாட்டோட பீஸை கொண்டாந்து அதுல கலக்கிறாரு. ரெப்ரசென்டிங் த ஆத்தர் இஸ் அ வெஸ்டர்ன், இஸ் அன் இங்கிலீஷ்காரன். இப்படி பல விஷயங்களை, வாழ்க்கை என்பது தினந்தோறும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். தினந்தோறும் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். நான் அப்படிதான் மியூசிக்ல கத்துக்கணும்னு இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நிறைய இருக்கு. மரியாதைக்குரிய இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்றார், நான் இன்னும் படிக்கணும், எனக்கு மியூசிக் தெரியல, அதனால நான் இப்படி பெர்சுவேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். சோ மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். அப்படி முரளிதரன் அவர்கள் இசை, இயல், நடனம், நாட்டியம், நாடகம் இவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிறார். கற்றுக்கொண்டு 30 மிகப்பெரிய படைப்புகளை கொடுத்து இன்று மிக உயரத்தில் இருக்கிறார். அவர் எல்லா நடன இயக்குனர்களுக்கும், நடன நாட்டிய தயாரிப்பாளர்களுக்கும் வெகு விரைவில் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக, ஒரு வாத்தியாராக, ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்டராக அவர் பல புத்தகங்கள் எழுத வேண்டும். அவரை ஃபர்ஸ்ட் எனக்கு அவரை எப்ப அவர் என் மனசுல வந்தாருன்னா, அவங்களுடைய துணைவியார் சித்ரா முரளிதரன் அவர்களுடைய மாணவி ஒருத்தி ஆடிய நாடகத்துல அடுத்தது தில்லானா ராகம் மதுவந்தி அப்படின்னாங்க. மதுவந்திங்கிற ராகம் நார்த் இந்தியன் ராகம். ஆக்சுவலா அது தர்மவதியோட ஜன்னியம். அந்த மதுவந்தி தில்லாவை கேட்ட பிறகு, ஆஹா, இப்படி மதுவந்தி ராகத்தை எடுத்து இதுல இப்படி ஒரு தில்லானா பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா அவர் உண்மையிலே ஒரு உண்மையான கலைஞராக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்பொழுதிலிருந்து அந்த முரளிதரன் என்ற பெயர் என் மனசுக்குள்ள ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்தது. அது இன்று ரியல் ஆகிவிட்டது. ஏன்னா சாவந்தலம் போய் பார்த்தோம். இந்த புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ராவை வச்சு அவங்களுடைய ஹார்மனைஸ்டு பேக்கிங் மேல நம்மளுடைய ஸ்வர பிரஸ்தாரங்களை, ராகங்களுடைய ராக ஆலாபனைகளை வச்சு அதுக்கு பேக்கிங் பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே as a musician I am proud of you sir. உங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு சக இசைக்கலைஞராக, உங்கள் ரசிகனாக உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் நடக்கணும் அப்படின்றதுக்கு மெயினான காரணம் யாருன்னா, அவரும் எனக்கு ஒரு விதத்துல குரு தான். 30 வருஷத்துக்கு மேலமா என்னை பார்த்துட்டு இருக்காரு ராம்ஜி சார் சொன்னாரு, நீங்க பாக்யராஜ் சார் கூப்பிடுங்க, சரியான பர்சன், அவரு நல்ல மனுஷன், கூப்பிட்டா உடனே வருவாரு. இது மாதிரி ஒரு கலை
ஒரு கலை நிகழ்ச்சி பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அது போக தமிழரின் வீர வரலாற்றினை ஒரு மேடையில ஏற்ற போறேன்னு சொல்லுங்க, வருவாருன்னு சொன்னாங்க. அவர் சொன்னது வந்து நான் டவுட்டோட தான் போனேன் ஆக்சுவலா. எனக்கு சார் என்ன சொல்ல போறாருன்னு தெரியாது. ஆனா சொன்ன உடனே அது என்ன ஒரு பெருந்தன்மை இருக்கணும் அப்படின்றது வந்து கண்கூட பார்த்தேன். அவருக்கு வந்து காரணம் நீங்க தான் சார். நீங்களும் வந்து ஒரு 2 வார்த்தை வந்து. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா, 2 வார்த்தைங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது. எங்க தலைவர் இருக்காரு, பாக்யராஜ் சார் பத்தி பேசணும், ஆனா பேசப்படுறதில்லை. விஜயா தாயன்பன் அம்மாவை பத்தி பேசணும், பேசப்படுறதில்லை. எங்களுடைய மூத்த சகோதரர் எங்க மாரியண்ணனோட சகமா பயணிச்ச அவர் தாயன்பன், அவரை பத்தி பேசப்படுறதில்லை. ஆனா யாரை பத்தி பேசுவேன்னா, ஆனா என்ன இந்த மேடையில் அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பாக்யராஜ் சார் வரணும் அப்படின்னு சொன்னது ராம்ஜினர். ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட், நத்திங் இஸ் கோயிங் டு பி ரீரிட்டன் ஆர் ஓவர் ரிட்டன். எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இன்னைக்கு இந்த மருந்திருவர் நாட்டிய நாடகத்திற்கு இவர்கள் தான் வர வேண்டும் என்று அன்றைக்கே எழுதப்பட்டிருக்கிறதான் சொல்லணும். ஏன்னா நான் டக்குன்னு பாக்யராஜ் சார் எதனால சொன்னேன்னா, இங்க முரளிதரன் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், தயாரிப்பு, நடிப்பு, வெளியீடு இத்தனையும் அஷ்டாபனானியா செய்து கொண்டிருப்பவர். அதே இந்த பேரலா பாருங்க, இவர் நாட்டிய உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். திரையுலகத்தில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், டைரக்ஷன், வெளியீடு, தயாரிப்பு ஆண்டார்வித். அந்த திரையில் அவரும் தரையில் இவரும் அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகத்தில் 2 தண்டவாளங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பாக்யராஜ் சார்னு அது பொருத்தம். இன்னொன்னு, விஜயா தாயன்பன் தமிழ்நாடு ஏலசி நாடகமன்றத்தின் உறுப்பினர் செயலாளர். அந்த அம்மா வரணும்னு. ஏன்னா இவருடையது போடும்போது ஆங்கிலத்தில் போடுச்சு டான்ஸ் மியூசிக்கல் ட்ரீட்னு, இயல் இசை. அவங்க வந்து சரி. 3வது, நான் எதுக்கு வந்தேன்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. மருதிருவர் விடுதலை போராட்டத்தில் மக்கள் குரலாக ஒலித்தவர். இந்த 3 தான் இந்த மேடையில் அலங்கரிக்கிறது. அது அப்படியே விட்டுருங்க. இப்போ இவருக்கும் எனக்கு 38 வருட அனுபவம். ஆனா மானசீகமா இந்த கோப்பரஞ்சோனும் பிசிராந்தியார் மாதிரி பார்த்ததே ஒரு 8 வருஷம் தான். அந்த 4 பேருக்கு இவர் நன்றி. இப்ப பேசினவரு மருது சகோதரரை பத்தி சொல்லியாச்சு, அவருடைய படைப்புகளை பத்தி அம்மா பேசினாங்க. அதையும் தாண்டி பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் மருது சகோதரரையும் தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் அவர் சொன்னார். இப்ப நான் சொல்ல போறது பூரா எங்களுடைய இதய கனி மதுரை யார், முரளிதரன் ஓபிஸ் தான். அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லுவோம் இல்லையா, இவர் இந்த சொல்ல வேண்டிய அந்த 4 பேருக்கு நன்றி. 1 அவங்களுடைய தாயார், 2வது அவருடைய தந்தை, 3வது அவருடைய குரு, 4வது தெய்வம் படைப்பு. அவங்க நாகலட்சுமி. அந்த அம்மா சொல்லுறது சின்ன வயசுல 7 வயசுல பரதக்கலைக்கு அடி வைத்து வைக்கிறார். இவர் போகல, மைமேகளை இவர் சிஸ்டர் தான் டான்ஸுக்கு போறா. டான்ஸுக்கு போகும்போது அங்க சாமுண்டீஸ்வரி குருவில் அந்த பெண் ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த இதில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் ஆண் மகன். 7 வயசுல பள்ளிக்கூடத்து போகிற பசர்கள் எல்லாம் சக நண்பர்கள் இவரை கிண்டலும் கேலியும் பேசினாலும் அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, நீ கவலைப்படாது, இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் உலகமே உன்னை பார்க்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஆளாக்கியவர் அன்னை. தந்தை ராமச்சந்திரன் கடைநிலை ஊழியர், ரயில்வேல நடுத்தர வர்க்கம். இவனு இந்த விலக்கு எடுப்பான். 3 பேர் குடும்பத்துல. கலைக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு கஷ்டம், கடன் வாங்கினாலும் ரயில்வேயில் பணி முடிந்து வெளியே வருகிற போது ஒட்டுமொத்த கிராஜுவிட்டி கருணை தொகையை கையில் வாங்கி கடனை அடைத்து விட்டு கலைக்காக பிறந்திருக்கும் தவ புதல்வன் என்று அடையாளம் காட்டி இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டிருக்கார் பாருங்க. அது தந்தை. குரு சாமுண்டீஸ்வரி. அந்த சாமுண்டீஸ்வரி அம்மா
பெரிய பாக்கியம் தான். போட்டியும் பொறாமையும் பூசலும் எதிர்பார்க்கிற மக்கள் எல்லாம் ஒருபடி மேலே இருக்க வேண்டும் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிற நாட்டிய உலகத்தை அகற்றி விட்டு அந்நிய மண்ணில் போய் சேர்கிற போது தன்னுடைய கலாலயத்தையே நாட்டிய கஷேத்திராவையே கையில் கொடுத்து விட்டு இனி ஒரு கையில் என்று ஒப்படைத்தார்கள் அந்த குரு. இது எல்லாவற்றிற்கும் மேலாக இவரை ஆட்டி படைத்து அகிலம் முழுக்க இப்படி ஒரு சரஸ்வதி மைந்தன் பவனி வருகிறார் என்று ஆசீர்வதித்திருக்கும் அந்த தெய்வம். அந்த 4 பேருக்கு நன்றி என்று அதற்காகத்தான் சொன்னேன். அடுத்து கலையுலகம் இந்த 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று முரளிதரன், இன்னொன்று நேராகவே நடந்து கொண்டிருக்கும் அவரது இல்லத்தரசி உள்ளத்தரசி சித்ரா முரளிதரன், மூன்றாவது இப்படியும் ஒரு மகளா என்று ஆச்சரியக்கூடியோடு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தவ புதல்வி காவ்யா. காவ்யாவுக்கு கை கொடுத்து இன்றைக்கு காந்தாராவில் பட்டி தொட்டிகள் எல்லாம் பட்டியை கிளப்பிக் கொண்டிருக்கும் இசை, அது மெல்லிசையாகட்டும் திரையிசையாகட்டும் அரை இசையாகட்டும் அத்தனையும் வெற்றி வளம் வந்து கொண்டிருக்கும் எங்களுடைய சாய் விக்னேஷ். அந்த 4 பேருக்கு நன்றி. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றார்கள். அந்த பல்கலைக்கழகத்தை இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னால் பார்த்து பாராட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி. இப்ப அடுத்த ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். 2022 ஜூலை மாதம் 28ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய அறைக்குள் நுழைந்து 10 லட்சம் ரூபாய் காசோலையை கையில் கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? சினிமாக்காரர்கள் கொடுக்கலாம், பணம் வருகிறது. அரசியல்வாதிகள் கொடுக்கலாம், பணம் வருகிறது. தொழிலதிபர்கள் கொடுக்கலாம், பணம் வருகிறது. ஆனால் பாட்டிலும் பரவத்திலும் சம்பாதித்து வந்த பணத்தை 10 லட்சம் ரூபாயை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நன்கொடையாக முதல்வரை சந்தித்து கொடுத்தது. அந்த நிமிடத்தில் நான் செய்தியை எழுதுகிற போது கொஞ்சம் சிரித்து போனேன். அது எப்படி சம்பாதிச்சதுங்க? அதில் தான் இவர் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை 12 உலக சாதனையை படைத்ததில் உச்சம் தொட்டு நிற்கிற ஒரே ஒரு சாதனை என்ன தெரியுமா? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா என்று அத்தனை பூமி பந்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கையில் அணைத்து வைத்து செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு தமிழ் அன்னைக்கு ஒரு பாடலை எழுதி இயக்கி இசையமைத்து 900 கலைஞர்களை இத்தனை நாடுகளில் இருந்து இணையதளம் மூலம் ஒன்றிணைத்து அவர்களை ஒரே நேரத்தில் மேடையேற்றி அகிலத்தை வியக்க வைத்து அண்ணாந்து பார்க்க வைத்த ஒரு தவப்புதர்களின் சாதனை இதுவரைக்கும் பாட்டும் வர்க்கத்தில் எந்த ஒரு கலைஞரும் நெவர் பிஃபோர் நெவர் அகைன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனை படைத்து அமைதியாக இருக்கக்கூடிய இவருடைய வெற்றிக்கு அடிப்படையே 3 தான்மா. 1, இவர் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் பார்க்கும். 1, மகாகவி பாரதி. அவருடைய வாழ்க்கையை படித்து 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 பாடல்களை கேட்டு 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 தன்னை புடம் போட்டுக் கொண்ட ஒரு மகன். அடுத்து இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அன்றும் இன்றும் இன்றும் நினைவில் வாழக்கூடிய அப்துல் கலாம் ஐயா. 3வது கலைஞானி, அன்றும் இன்றும் என்றும் இந்த திரையுலகம் இருக்கும் வரை பேசக்கூடிய கலைஞன். அவர் நாடகத்தில் அவர் இரட்டை வேடம் போட்டார். ஒன்று நாகநந்தி, இன்னொன்று புலிகேசி என்று. அந்த இரட்டை வேடத்தை ஏற்பதற்கு அடித்தளமாக ஆதார சுருதியாக இவர் எடுத்துக்கொண்ட கலைஞன் ஆளவன்தான் கமலஹாசன் என்று ஆணித்தரமாக அடித்து சொன்னார். ஆக வாசம் சுவாசம் எப்படி கலைஞானி கமல்ஹாசன் அவர்களுக்கு ரத்தத்தில் 2 கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது மாதிரி வாசமும் சுவாசமும் பாட்டும் பரதமும் என்று தன்னை பதிவு செய்து கொண்டிருக்கும் இவர் 7ஆம் தேதி நடத்தப்படும் இந்த நாட்டிய நாடகம் நம்முடைய கலை உலக பெருமக்கள், குறிப்பாக பிரசாத் கலையரங்கம் என்றால் அரங்கு நிறைந்திருக்கும் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் அவசியம் கண்டு ரசிக்க வேண்டும். மருதிருவர் ஒருவர், பெரியவர் இவர், சின்னவர் எங்களுடைய இதய நண்பர் சிவகுமார். மருதிருவராக இவர்கள் இருவரும், வேலு நாச்சியாராக காவியாவும்,
இணைந்திருக்கும் இந்த காவிய படைப்பு எப்படி வரப்போகிறது என்றால், இந்த படைப்பு கடந்து முடிந்து நடந்து பல சாதனைகளை முறியடித்த பிறகு ஜெமினியின் எம்பரம் இரட்டை குடலோடு இருக்கும் அந்த குட்டி பையன்கள் மாதிரி இந்த கலைவரகத்தில் எங்களுடைய மதுரையார் முரளிதரனும் சிவகுமாரும் காவியாவும் குடும்பத்தினரும் காலாகாலத்திற்கு பேசப்படுவார்கள் என்று நான் சொல்லி வார்த்தையை முடிக்கிற போது அது மக்கள் குரல் அல்ல, மகேசன் குரல் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கிருதான் இப்படித்தான் இன்னபடி ஆகும் என்றெல்லாம் கணிக்கின்ற மிகப்பெரிய சக்தின்னு. அந்த மிகப்பெரிய சக்தியை இங்க கொண்டாந்து உட்கார வச்சது வந்து வேற யாரும் கிடையாது, என்னை ஆட்டி படைக்கும் சக்தி. சார், இந்த ஒரு தருணம் என் வாழ்க்கையில வந்து வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு தருணம் நான் நினைக்கிறேன். நீங்க வந்தது பெரிய எனக்கு ஒரு புண்ணியமா நினைக்கிறேன். ரெண்டு வார்த்தை நீங்க பேசி இந்த நிகழ்ச்சி. கண்ணிமைக்கும் நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொன்னவுடன் நடத்தி காட்டுவோம் என்று மறுமுனையிலிருந்து பதிலளித்து இந்த விழா இந்த அளவுக்கு நடப்பதற்கு ஓடோடி வந்து உதவக்கரம் நீட்டி இந்த மேடையில் அனைவரையும் நிறுத்தி வைத்து அழகு பார்த்திருக்கும் மக்கள் தொடர்பாளர் சதீஷ் கூட்டணியை நெஞ்சார பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு கடைசியில நான் நன்றி சொல்ல நினைச்சேன், ஏன்னா நீங்க தான் அது காரணம். நான் உங்களை திருப்பி நான் உங்களுக்கு நன்றி சார். சார், வாகிராஜ் சார், உங்களை 2 வாரத்தை இந்த நிகழ்ச்சி இந்த மருதீர்வர் பத்தி நீங்க இயலிசை நாடகத்துக்கு உயிரூட்டி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய விஜயா தாயன்பன் அம்மையார் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக இருக்கும் தாயன்பன் அவர்களுக்கும், அவருக்கு இவர் குருஜி அப்படின்னாரு, எனக்குரிய பத்திரிகையில் இருக்கிற எல்லாத்துக்கும் குருஜி தான். நான் வர்றதுக்கு முன்னால் இருந்து நான் வந்ததுக்கப்புறம் இப்போவும் அவர் வந்து என்றைக்கும் அவர் என்ன எழுதினாலும் என்ன பேசினாலும் அது ஒரு ரசிகனாகவே நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போ படித்தாலும் அது வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுவேன். ராம்ஜி அவர்களுக்கும், விழாநாயகன் அவரை வந்து இத்தனை நாளாக தெரிஞ்சுக்காமல் இருந்தது என் குத்தம்தான். அவர் வந்து ஏதோ நான் பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே வந்தது எனக்கு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். என்னென்னா அவர் மட்டுமே இல்லை, அவர், அவங்க துணைவியார், அவங்க பொண்ணு, மாப்பிள்ளை, இப்படி சொன்னால் எல்லாருமே ஒரு கலை குடும்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இவங்க கூட சேர்ந்து மதுரை மாவா அவங்க வந்து என்ன வந்து கூப்பிட வந்தாங்க. அவங்களும் இதில் வந்து இதில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க தான் முதல்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இத்தனை நாளாக நான் தெரிஞ்சுக்காமல் இருந்தது அப்படிங்கிறது வந்து அது என்னுடைய தவறல்ல. ஏன்னா எனக்கும் டான்ஸுக்கும் அவ்வளோ பொருத்தம். நான் சினிமாவில் பயப்படுறது ஒன்றுக்கு தான், டான்ஸுக்கு மட்டும்தான். அதில் நான் எப்படி இதுக்குள்ளே இன்றைக்கி வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்குது. நம்ம போய் இதில் என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து அவங்க ஃபோன் பண்ணி நேற்றே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்க்கணும், இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ காலையில் வந்தப்போ உண்மையில் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்களும் அந்த நடன இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். பட்டு இவ்வளவு விஷயங்கள் அவங்க குடும்பமே எவ்வளோ ஓல்டு ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலே தெரிஞ்சுக்காம இருந்தது எனக்கு. ஆனால் பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அது அவங்க கரெக்டாக யார் இதில் இருக்காங்க என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க.
இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த நாடகத்தை, அந்த வாயு புத்திரா, அது இந்த சகுந்தரா, இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய இது ஏற்கனவே நடத்துனது எங்கெங்கேயோ ஃபாரின்லாம் நடத்தியிருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக என்னென்னமோ சர்க்கஸ், என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எனக்கு இந்த 7ஆம் தேதி இது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமே அப்படிங்கிற லெவலுக்கு. ஏன்னா அதில் குதிரை ஸ்டேஜ் கொண்டு வர்றேன், இதை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த டூயிலெல்லாம் அதான், அது எப்படி அவங்க மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க, அது ரொம்ப பாராட்டி டூயில் ரோலை நாடகத்தில் எப்படி கொண்டாங்க. அது எனக்கு ரொம்ப காமெடி. என்னென்னா சினிமாலேயே ரொம்ப கஷ்டம் இந்த டூயில் ரோல் அப்படிங்கிறது. எனக்கு கதையை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு கைதியின் டைரி, அதாவது ஆக்ரியஸ் தான் ஹிந்தியில் நான் எடுத்தேன், தமிழில் எங்கள் டைரக்டர் எடுத்தார். அதில் டூயல் ரோல் வர்ற மாதிரி நான் கதையை கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் டூயல் ரோல் 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி சீக்வன்ஸையும் நல்ல, ஏன்னா டூயல் ரோல்னு இருந்தாலே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 3 காட்சிகளை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த 2 காட்சியை 3 காட்சியை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் அப்போ என்னென்னா கைதின் டைரியை போல நான் தனியாக படம் முந்தான முடிச்ச வரைக்கும் எல்லா படமும் நான் தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு கதை வசனம் மட்டும் நான் எழுதி கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் போக முடியல. அதனால் இந்த டூயல் ரோடெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கான சான்ஸ் இல்லை. சினிமாவில் பார்த்துருக்கோம் ஒழிய அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்க அது எனக்கு தெரியல. சரி, எங்கள் டைரக்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஒரு படம் முடிஞ்சது. ஆனால் அவர் பாருங்க, அந்த டூயல் ரோல் சீனுக்குள்ள முக்கியமான சீன் அவர் எடுக்கவே இல்லை, அவர் விட்டாரு. என்னென்ன அட போய் அது வழக்கம் போல் இருக்கு டூயல் ரோல், அதனால நான் விட்டுட்டியா அப்படின்னாரு. இல்லை சார், டூயல் ரோல்னு இருந்தாலே 2 பேரும் சந்திச்சா தான் சார் இன்ட்ரெஸ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்னோட அதே ஹிந்தியில் நான் பண்ணும்போது அந்த டூயல் ரோல் சீன்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ எனக்கு ஒரே காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, நான் டூயல் ரோல் எப்படி எடுக்கிறது நான் பார்த்ததும் இல்லை, எப்படி எடுக்கிறாங்கன்னு. எங்கள் டைரக்டரும் எடுக்கல, அந்த ஷூட்டிங் அட்டன் பண்ணல. ஸோ என்னடா பண்ணுறது, இன்றைக்கி இந்த சீன் எடுத்தாங்கணுமேன்னு திருன்னு முழிச்சிட்டு, நம்ம படமொழி சொல்லுவாங்களே, சந்தையில் வித்தாடு போக சொச்சாடு முழிச்சிட்டு இருக்கணும், அந்த மாதிரி அந்த சீன் எடுக்கிறதுக்கு வந்துட்டார். அமிதாப் வந்துட்டார், கேமராமேன் வந்துட்டார். என்ன சாட்டு சொல்லி எப்படி இதை சரி ஓப்பனாக சொல்லிடலாம், நமக்கு கேமராமேன்கிட்ட சொல்லி அது எப்படின்னு நீங்களே எடுங்க கோபால் ரெட்டி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன். வந்தோடனே அமிதாப் அவர்கள் அவர் கோபால் ரெட்டிகிட்ட கேட்குறாரு, டுடே யூஆர் கோயிங் டு டேக் மாஸ் ஷாட்னோ அப்படின்னா, நாம டூயல் ரோல் எடுக்க போகிறோம் அப்படின்னு. அவர் உடனே கேட்குறாரு, விச் இஸ் கன்வீனியன்ட் டு யூ கோபால் ரெட்டி அப்படின்னு கேமராமேன் கேட்குறாரு. அவர் சார் லைட் மாஸ்க்கு தட் இஸ் பெட்டர் ஃபார் மீ அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, லைட் மாஸ்க் இது வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் அமிதாப் அவர்கள் நோ வில் கோ ஃபார் டப்பிங் ஃபர்ஸ்ட், தட் இஸ் கன்வீனியன்ட் டு மீ அப்படின்னாரு. நோ சார், இட் இஸ் இன்டோர் லைட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை சொல்லிட்டு இருக்காரு, அவர் அதை சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டும் தெரியாமல் நான் அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் மெல்ல அமிதாப் என்ன பார்த்தாரு, கேப்டன் ஆஃப் தி ஷிப் இஸ் ஹியர், வை வி ஆர் ஆர்கியூங் சார், விச் யூ ப்ரிஃபர் அப்படின்னாரு. எனக்கு தெரியல, விச் இஸ் கன்வீனியன்ட் டு யூ அப்படின்னு கேட்டேன் அவரை. லைட் மாஸ்க் வில் கோ அப்படின்ட்டேன். உடனே கேமராமேன் அவர் வைக்கும்போது அப்போ தான் வைக்கானமாக பார்த்துட்டுருக்கிறேன். லைட் மாஸ்க்குன்னா என்ன பண்ணுறாங்க, அதை இவ்வளோ ஒட்டி பேப்பர் ஒரு பக்கம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கும்போது ஒரு பக்கம் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க. இதுதான் லைட் மாஸ்க் போல் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 கேரக்டருக்கும் டப்பிங் இவரே பேசிட்டு அதை நாகரால ரெக்கார்டு பண்ணிவிட்டு அந்த டைமிங்க்கு கரெக்டாக இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து இதுதான் டூயல் ரோல் எடுக்கிறது இப்படி தானே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த வித்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்று. அப்புறம் அவுட்டோரில் எடுக்கும்போது கிரேவியார்டு சீன் எடுத்தேன் அவுட்டோரில். அந்த சீன் எடுக்கும்போது
நான் ஒரு ஷார்ட் கன்சீவ் பண்ணி சொன்னேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, சார் இது என்ன டூயல் ரோடுக்கு இவ்வளோ பெருசாக லென்த்தாக இப்படிலாம் கன்சீவ் பண்ணால் கஷ்டம் அப்படின்னு. இல்லை ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே உள்ளே பூந்துக்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லும்போது, சரி ஒரு வெரி இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க நீங்கள், எனக்கு தானே தெரியும் நான் எதுவும் பர்ஃபெக்டாக இல்லை, இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதில் கரையேறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. ஆனாலும் அதை எடுத்து எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த எடிட்டிங் அந்த கட்டிங் 2 பேர் பேசுகிறது, அந்த கட் பண்ணுறது, கொடுக்கறது, அவர் வாங்கிறது, அது இதெல்லாம் அந்த எடிட்டிங் ரியலி இஸ் ஜீனியஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டினார். காலையில் நான் இல்லை செட்டில், ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லாத்திட்டையும் ரொம்ப நேற்று ரஷ் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் படம் பார்த்துட்டு அவர் கடைசியில் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக உட்காந்துருந்தார். என்னடா படம் முடிஞ்சு எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அவர் சொன்னார், இல்லை நான் 2 ரோல் இல்லை 3 ரோல் கூட நான் பண்ணேன், ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது 2 ஆள் நடித்த மாதிரியே இருந்தவுடைய இது ஒரே ஆள் டூயல் ரோல் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அந்த சீன்ஸில் வரக்கூடியது அந்த எடிட்டிங் எல்லாம் வந்து பார்க்கும்போது 2 ஆள் உண்மையிலேயே அப்பா உங்களுடைய நடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி சொன்னார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது டூயல் ரோல்னு சொன்ன இனிமே இவர் நாடகத்தில் இப்படி பண்ணியிருப்பாருன்னு இப்போ அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சினிமாவுக்கு எடுக்கிறதுக்கு இப்படிலாம் தெரியும், பட் நாடகத்துக்கு அதை ஒரு ஸ்டேஜில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எப்படி கவுண்டர் டைலாக் பேசியிருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொன்று இது பண்ண. அன்னைக்கு கூட என்னோட 50வது வருஷம் அந்த இதுக்கு வந்து ஏஐ பண்ணியிருந்தோம். ஏஐ பண்ணதில் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணி நான் கொஞ்சம் ஒன்று பேசுவேன், அப்புறம் வந்து நம்பியார் அண்ணன் பேசுவார். அப்போ நம்பியார் அண்ணன் ஏப்பா பாக்யராஜ்னு என்கிட்ட பேசி கேட்பார், நான் உடனே இங்கேருந்துட்டே பதில் சொல்லுவேன், இல்லைப்பா நீ அதெல்லாம் உங்கள் பெருந்தன்மை, இல்லைண்ணே இப்படி தானே அப்படின்னு. பார்த்தா சினிமா ஷாட் எடுத்த மாதிரியே நான் ஸ்டேஜ்லேருந்து பேசிகிட்டு இருப்பேன், அவர் வந்து ஏஐயில் பேசிகிட்டு இருப்பார். இது சத்யராஜோட பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, எல்லாம் ஏஐயில் அவங்கவுங்க தனித்தனியாக பேசுகிற எடுப்பாங்க, பாக்யராஜ் சார் எப்படி ஸ்டேஜ்லேருந்து பேசுகிறாரு, அவங்க கவுண்டர் கொடுத்து பேசி 2 பேரும் எப்படி பேசுகிறாங்க, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி அந்த வித்தை கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், அப்புறம் மூளையை படுத்தினோம்னா கண்டிப்பாக பெட்டர்மெண்ட்டாக நிறையா பண்ண முடியும். அதனால் இப்போ இவருக்கு அந்த டூயல் ரோல் எப்படி பண்ணார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட எப்படின்னாலும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, சிடி அது இதெல்லாம் இருக்கும். அதனால் அது அவசியம் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் நாம் இவரை பற்றி சொல்லுவாங்க, ஆர்எஸ் மனோகர். நான் சினிமாவுக்கு வரும்போது அவர் இதெல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, நேராக வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நாடகம் பண்ண நிறுத்திட்டார், சினிமாவில் ரிட்டையர்ட் ஆகி. அவருதும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக அவரை பற்றி சொல்லுவாங்க, நாடகத்தில் எல்லாம் எப்படி தான் வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ இவரது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி அவர் டான்ஸுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா மியூசிக்கு, அவர் என்னென்னமோ எல்லா விஷயங்களும் சகலகலாக உள்ளவர இருந்துட்டுருக்காரு. அதில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மருது சகோதரர்களை பற்றி அவர் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி ஈலிசை நாடகம் நடனமாக டான்ஸில் வந்து இதில் வசனமெல்லாம் இருக்கான்னு வேறு கேட்டேன் நான். அதுவும் இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குன்னா அவங்க ஃபைட்டும் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இது உண்மையிலேயே இது ஒரு சேலஞ்சான ஒரு சமாச்சாரம். மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மருது இருவர்னு டைட்டில் வச்சுட்டு பண்ணுறதுல அவ்வளவு விஷயங்கள் அவங்கள பற்றி கேள்விப்படும் போது அது அத்தனையும் வந்து ஒரு நாட்டிய இதில் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்க பராக்கிரமங்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம என்ன இப்படியெல்லாமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் 7 அடி, பெரியவர் 7 அடி, சின்னவர் 6 அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டெமினா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு மாதிரி அவன் ஒருத்தன் குதிரையில் ஏறிட்டு
அவன் அந்த காளையாபுரத்துலேருந்து சிவகங்கை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சிவகங்கையிலேருந்து காளையாபுரம் வரைக்கும் அவன் குதிரையில் ஓட்டிகிட்டு வர்றான். அந்த குதிரை வேகத்துக்கு மருது பாண்டியர் கூடவே ஓடி இருக்கார். அந்த 22 கிலோமீட்டர் வந்து அப்படி போகிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்திருக்கும் செமினா. அதே மாதிரி அவன் இங்கிலீஷ்காரன் வந்து அவன் வந்து அப்போ முதல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கான். அப்போ வந்து இவங்க கூட அவங்க பெரிய ஃபைட்டுக்கிட்டலாம் இல்லை. என்னென்னா இவங்களுடைய பராக்கிரமங்கள் இந்த மாதிரி ஓடுறது இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை வந்து ஹண்டிங்கில் எங்கேயோ போகும்போது டைகர் புலி வந்துருச்சு. அப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கும்போது இல்லை வேண்டாம் நீங்கள் மரத்து மேலே பறந்து அப்படியே உட்காருங்க அப்படின்னா அதை நீங்கள் துப்பாக்கியில் சொல்லணுங்கிறதுல நானே கொண்டுருவேன்னா என்ன புலி போய் எப்படியா வேற ஆள் கையில் கொண்டுவா அப்படின்னா உண்மையிலேயே டைகரோட ஃபைட் பண்ணி அவனுக்கு மேலேருந்து பார்க்குறானுங்க. அந்த வாழை பிடிச்சி சுற்றி அடித்து கொள்றதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா கழுத்தை வந்து புலியினுடைய கழுத்தை வந்து நெரிச்சு அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு இப்போ அவங்க அந்த புக்கில் அவங்களே பிரிட்டிஷ்காரனே வந்து அசந்து போய் புக்கில் வந்து அதெல்லாம் எழுதியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் ட்ராஜடியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் நிறைய நடந்தது. என்னென்னா அந்த இப்போ அவர் ஆரம்பித்து அப்படின்னு நிறுத்திட்டார். அந்த சும்மா டச் பண்ணி விட்டார். அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கன்னுகின்னெல்லாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து 1959 தான் வந்தது. ஆனால் வந்து அவங்க பீரியடில் தான் முதல்ல வந்து அவனுக்கு ஒன்றும் புரியல பிரிட்டிஷ்காரனுக்கு. என்னென்னா இந்த வளரி அப்படிங்கக்கூடிய அந்த இது வந்து அந்த பூமராக மாதிரி அதை விட்டா அதில் அடித்து மறுபடியும் திரும்பி வரும். ஸோ இந்த சின்ன மருதெல்லாம் வந்து ஹார்ஸில் உட்காந்துக்கிட்டு அதில் போகவே எதிரி நோக்கி அட்டாக் பண்ணி வீசுவார். அது மெட்டல் வெயிட் வேறு அதிகம். அது போய் பிரிட்டிஷ்காரன் அந்த வீரனை வந்து அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அவர் கைக்கே வரும். ஸோ அது எப்படி வருது, அது வர்றதுன்னு தெரியாதான். திடீர்னு ஏதோ பேர்டு பறந்து வர்ற மாதிரி இருக்குமா, ஆனால் பட்டுன்னு தண்டையில் அடிச்சுட்டு திரும்பி அவங்க கைக்கே போயிடுமா. ஸோ இது அவனால் சமாளிக்க முடியாமல் இது என்னடா இது எப்படி அடிக்கிறாங்க இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அவன் என்னென்னா அதை தடை சட்டம் கொண்டு வந்துட்டான். அப்போ அந்த கலரி அந்த வளரி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சட்டமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு தடை சட்டம் போட்டதுனால 25,000 அந்த வளரிங்கிறத வந்து கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு அதில் பார்த்தா அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து அந்த ஃபைட்டுக்குன்னே ஒரு படையை வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்குன்னே ஒரு படையை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் கூட இந்த கல்லர் மரவர் அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கல்லர்கள் சில வீடுகளில் வந்து பூஜைக்கு வந்து எல்லா சாமானும் வச்சு இது பண்ணுறதுல வந்து அவங்க இந்த வளரி அப்படிங்கிறத வந்து அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும்போது அவ்வளோ அசத்தலாக இருந்தது. ஆனால் வேலுநாச்சியர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்களாம் சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு தடவை பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஆனால் இவங்களும் சொல்லும்போது சொன்னார் ஜம்பதீப பிரகடனமா அந்த இது அது வந்து முதல் தடவை இந்த கூட்டணி இப்பெல்லாம் வச்சுட்டு இருக்காங்களே அந்த மாதிரி அவர் அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்காரனை இருக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்லையும் அதுக்கப்புறம் வந்து இங்கே திருச்சி மலைக்கோட்டை அந்த சோர்லேயும் கொண்டு போய் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. என்னென்னா இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் பிரகடன மாதிரி அப்போ அதில் வந்து எல்லாத்தையும் கால்ஃபார் பண்ணும்போது நிறையா நம்ம ஆளுகளாம் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அதனால் ஜாதி மதம் பேதம் இந்தியன் கிறிஸ்டின் முஸ்லீமு அதெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளை இப்படி பண்ணிகிட்ருக்கான், அவனை நம்ம எதுக்கணும், அதனால் இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நீ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் எதிர்த்து அவ்வளோ தைரியமாக வந்து ஒரு போர் பிரகடனம்னு சொல்லி போஸ்ட் ஒட்டியிருக்காரு. அது பிரிட்டிஷ்காரனுக்கே ஷாக்காக இருந்திருக்கு. அதில் வந்து கீழே வந்து அப்போவே அவர் வந்து இப்படிக்கு கீழ்ப்படிதல் உள்ள
தங்கள் வேலைக்காரன் சின்ன மருது பாண்டி அப்படின்னு சொல்லி போஸ்டரில் போட்டிருந்தாராம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை எதுக்கும் போது எவ்வளோ இதோடு இருந்திருக்காங்க. ஆனால் யாரும் எதுக்கும் போது கூட இல்லாதனால வந்து எல்லாம் ஒத்துமையாக சேர முடியாதனால அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 1801 அக்டோபர் 24 to 27 அந்த 3 நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு திருப்பத்தூரில் வந்து மகன்கள் பேரன்கள் இன்னும் சொந்த பந்தம் அப்படிங்கிறவங்கள 3 நாள் வந்து கண்டினியூஸாக 530 பேரை வந்து தூக்கில் போட்டு இது பண்ணாங்க. என்னென்னா அது தூக்கில் போடுறது பார்த்தா தான் மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சின்ன மருது பையன் 17 வயசு பையன் அவங்க கூட ஒரு 73 பேர் வந்து கைது பண்ணி மலேசியாவில் பினாங்கில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. அந்த பையனும் வந்து 20 வருஷம் கழித்து ஜெயிலேருந்து வந்து அது என்னென்ன பாருங்க, அவனுக்கு ஒரு பெக்யூலியரான பனிஷ்மெண்ட்டு. அவனை ஏன் அங்கே ஒன்று போட்டுச்சு இங்கே எல்லாரையும் கொண்ட மாதிரி கொள்ள வேண்டியது இல்லை. அவன் நாட்டை நினச்சி என் நாட்டை எப்போ பார்க்க போகிறேன்னு அவனுக்கு அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவனுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி 20 வருஷம் கழித்து அந்த ஆள் மறுபடியும் திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இறந்துருக்கா, இந்தியாவில் வந்து இறந்துருக்கா. இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ இது இருக்குது. இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனோம்னா நிறையா அவங்களுடைய இதில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி இவர் நாடகத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக அதை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தான் ஔவையார் பாடினது இருக்குல்ல, திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க. இந்த கடுகை தொலைத்து அணுவை தொலைத்து கடுகை தொலைத்து குறுக தரித்த குரல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா தான் அவருக்கு இருக்கும். அதை வந்து இவர் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பாருங்கள் அந்த மியூசிக்கு அது இது எல்லாமே வந்து எல்லாம் போலந்த ஏதோ ஒரு எல்லாத்தையும் காமிச்சாங்க. அத்தனை பேர்த்தையும் ஹங்கேரி அந்த மியூசிஷியன்ஸ் அவங்களெல்லாம் காமிச்சாங்க. ஸோ எவ்வளோ பேரை வச்சு எவ்வளோ சிறப்பாக வந்து அந்த மியூசிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது அவசியம் வந்து நம்ம ஆள் எல்லாருமே பார்க்கணும். ஸோ 7ஆம் தேதி இது சிறப்பான முறையில் எங்கே நடக்குதுங்க, நம்ம லேடி ஆண்டாள் இதில் அதில் நடக்குதுன்னு சொன்னாங்க. அநேகமாக இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக ஏற்கனவே அவர் பண்ணது 2மே ஹிட் ஆகிருக்குது. இதில் மருது சகோதரர்கள் மருது இருவர் அப்படிங்கிறது வந்து நிறைய பொட்டன்ஷியல் உள்ள நிறைய மேட்ரு இருக்குது. ஸோ அதில் இருக்கிறதுலையே பெட்டரான விஷயங்களாக வந்து செலக்ட் பண்ணி அதை தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்தோடனே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பேசுகிறத பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எவ்வளோ கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல வேலை இது மிஸ் பண்ணல, நம்ம கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை வந்து அவங்க குடும்பத்தையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களே இருட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா இவங்க பேர் சொல்கிறாங்க, சித்ரான்னு சொல்கிறாங்க, காவியான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக சொல்லும்போது எல்லாம் இருட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இப்படி எட்டியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பு தான். பத்திரிகையாளர்கள் அவங்க இன்றைக்கி 50 வருஷமெல்லாம் எனக்கு வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா அதுக்கு பத்திரிகை நண்பர்களுடைய உதவி தான் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. ஸோ இதுவும் அவங்க வந்து சிறப்பான முறையில் வந்து இதுக்கு வந்து அவங்க ஒரு உற்சாகமூட்டும் விதத்தில் விமர்சனங்களை கொடுத்து இதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக வேண்டிய இப்போ ஃபஸ்ட் இந்தியாவில் அது பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இதுவும் வந்து உலகம் பூரா போய் எல்லா இடங்கள்லையும் வந்து இது பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம்.